தேனி மாவட்டம் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே இன்று 9/8/2024 மாலை ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் சார்பில் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கார்ப்பரேட் நிறுவனங்களை அனுமதிக்காதே என்று முழக்கமிட்டனர். ஒருங்கிணைப்பாளர் கண்ணன் அவர்கள் தலைமையில் விவசாய விடுதலை முன்னணி மாவட்ட செயலாளர் செல்வராஜ், தாலுகா பொறுப்பாளர் பாண்டி, சிபிஐ விவசாய சங்கம் காசி விஸ்வநாதன், PK ராஜு, மாவட்ட நிர்வாகி சுந்தர்ராஜ், CPM தமிழ்நாடு நிர்வாகிகள் ராஜப்பன், சுருளிவேல், முக்கையா, சங்கரன், ராஜேந்திரன், லட்சுமணன், கர்ணன் மற்றும் உறுப்பினர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உற்பத்தி அந்த முதலாளிகளிடம் அநியாய விலைகளுக்கு வாங்கி இன்றைக்கு மின் வாரியத்தையே இன்றைக்கு கடுமையான கடனாளியாக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு அனைத்து வீடுகளிலும் அந்த டிஜிட்டல் மீட்டர்களை உற்பத்தி பண்ணுகின்ற அந்த கொள்கையை அதை கொடுத்து இன்றைக்கு அனைத்து வீடுகளிலும் இல்லை சிறு குறு தொழில்களிலும் அதேபோல விவசாயத்திலும் அனைத்து பொதுமக்களை பாதிக்கக்கூடிய விதத்தில் இதற்கு மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே மின்சாரத்திலும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்கு இன்றைக்கு வழி ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அத்தனை பொருள்களிலும் இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொள்ளை என்பது இன்றைக்கு சாதாரண மக்களிலிருந்து நடுத்தர மக்களிலிருந்து வரியை குறைத்து மோடி அரசாங்கம் பெருமுதலாளிகளுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு சதவீதத்திற்கு 50,000 கோடி ரூபாய் வருமானங்களை இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவளித்து அவர்களுக்கு வெளியேற்றி வருகிறார்கள். ஆதரவாக செயல்படக்கூடிய மோடி அரசாங்கத்தை ஒரு கடுமையான நெருக்கடியை குறித்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்திய நாட்டில் அத்தனை அமைப்புகளையும் ஒன்றுதிரட்டி ஐக்கிய விவசாயிகள் சங்கம் என்கின்ற பெயரிலே டெல்லியிலே 180 நாட்கள்